கென்பாச்சி ஜராக்கி. ஜராக்கி வந்து ப்ளீச்ல இருக்க ஒரு மான்ஸ்டர். ஜராக்கி வந்து ஒரு நோபல் கிளான்லேருந்து வந்திருக்க மாட்டான். சினோ அகாடமி மாதிரி ஒரு அகாடமில பவர்ஃபுல்லான ஸ்வாட்ஸ்மேன்ட்ட ட்ரெய்னிங் எடுத்திருக்கவும் மாட்டான். ஆனாலும் ஜராக்கிய பார்த்து சோல் சொசைட்டியே பயந்திருக்கும். ஜராக்கி ஒரு பீஸ்ட். திஸ் வீடியோ அபவுட் பவர் ஆஃப் கென்பாச்சி ஜராக்கி. ஜராக்கிக்கு வந்து நேம் கிடையாது, ஃபேமிலி கிடையாது. ஜராக்கி அப்படிங்கிறது அவன் பிறந்த டிஸ்ட்ரிக்டோட நேம். ஸோ அதை வந்து அவன் சர்நேமா எடுத்திருந்திருப்பான். அது ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு டிஸ்ட்ரிக்ட். அங்கே வந்து நிறைய மேட்டர் நடக்கும். அங்கே சர்வே ஆகுறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. அங்கே தான் ஜராக்கி வந்து வளர்றான். ஜராக்கி நிறைய பேரோட பேட்டில் பண்ணியிருக்கான். ஜராக்கி அங்கே டெத்தான ஒரு சினிகாமியோட அசோச்சி எடுத்து அதை யூஸ் பண்ணி பேட்டில் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் சண்டை போட்ட எல்லாரையுமே வின் பண்ணுறான். ஜராக்கிக்கு வந்து போர் அடிக்குது. ஜராக்கிக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா பேட்டில் பண்ணுறது. அந்த பேட்டிலும் ரொம்ப ஹார்டாக இருக்கணும். ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷனாக போகணும். ஸோ அதில் இருக்க ப்ரெஷர் தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால அவனோட பவரை பண்ணிக்கிறான். யாரோட பேட்டில் பண்ணாலுமே அவனுக்கு வந்து போர் அடிக்குது. அப்படி இருக்கப்ப தான் அவன் வந்து யாச்சிரு உனகனாவை வந்து மீட் பண்ணுறான். ஆக்சுவலாக கென்பாச்சி அப்படிங்கிறது வந்து நேம் கிடையாது. அது வந்து ஒரு டைட்டில். ஒரு ஜென்ரேஷனில் அதிகமான எனிமியை கில் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற ஒரு டைட்டில் தான் கென்பாச்சி. ஃபர்ஸ்ட் கென்பாச்சி வந்து உனகனா. உனகனாவுமே செம்ம போர்டில் இருக்காங்க. அவங்க சண்டை போகிற எல்லாரையுமே வின் பண்ணிடுறாங்க. செம்மையாக போர் அடிக்குது. அப்போ தான் ஜராக்கியை வந்து மீட் பண்ணுறாங்க. ஜராக்கியை ஈஸியாக வின் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பேட்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்பவே ஜராக்கியோட பொட்டன்ஷியல் தெரியுது. ஜராக்கி உனகனோட நெஞ்சிலேயே ஒரு கீரலை போட்டு விட்டுறான். அப்போ தான் ஃபீல் பண்ணுறா இவன் சாதாரண ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டில் கிடைக்காத ப்ளஸரை உனகனாவுமே அந்த பேட்டில் இப்போ வந்து ஃபீல் பண்ணுறா. ஜராக்கி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக சண்டை போகிறான். பட் சப்கான்சியஸாக அவனோட பவரை லிமிட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அது அவனுக்கே தெரியாது. ஆனால் உனகனாவுக்கு தெரியும். உனகனா வந்து ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நான் எல்லாரோடையும் பவர்ஃபுல், என்னோட ஜராக்கி பவர்ஃபுல்னு சொல்லிட்டு. உனகனா சண்டை போட்டாங்க இல்லையா, அது பிரேம் ஜராக்கி கிடையாது, கிட் ஜராக்கியோட. அந்த கிட் ஜராக்கியும் அசோச்சி வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பான். அசோச்சி வந்து எப்பவுமே சினோ சிட்டிக்கு போனால் தானே கிடைக்கும். ஆனால் அவன் ஒரு டெத்தான சினிகாமியோட அசோச்சியை தானே யூஸ் பண்ணியிருப்பான். அதில் இவனோட சோலை வந்து இம்ப்ரிண்ட் பண்ணியிருப்பான். ஜராக்கி வந்து சீக்காயோ பான்காயோ யூஸ் பண்ணாம தான் உனகனாவோட வந்து சண்டை போடுறான். ஜராக்கிக்கு மைண்டில் இருக்க ஒரே நேம் யாச்சிரு. ஏன்னா அந்த பேட்டில் தந்த ப்ளஸர். ஜராக்கி அதுக்கப்புறமும் அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் சுற்றிட்டு இருக்கான். ஏகப்பட்ட பேரை வந்து அவன் கில் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஒரு பாயிண்ட்ல நிறைய பேரை கில் பண்ணுறப்ப தான் ஒரு சைல்டை வந்து மீட் பண்ணுறான். அந்த குழந்தை இவனை பார்த்து பயப்படாம கிட்ட வந்துகிட்டே இருக்கு. அந்த பிளட் எல்லாம் பார்த்து அது என்ஜாய் பண்ணுது. அந்த குழந்தையை எடுத்து அதுக்கு யாச்சிருன்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறான். ஏன்னா அவன் மைண்ட்ல இருக்க ஒரே பேர் யாச்சிரு. 10th கென்பாச்சியை பேட்டிலுக்கு சேலஞ்ச் பண்றான். அந்த சேலஞ்சில் 200 சினிகாமிஸுக்கு முன்னாடி 10th கென்பாச்சியை ஒரே ஸ்ட்ரைக்ல கில் பண்றான். கென்பாச்சிங்கிற ஒரு டைட்டில் எடுக்கணும் அப்படின்னாலே அவங்களோட ஜென்ரேஷன்ல அதிகமான எனிமியை வந்து கில் பண்ணியிருக்கணும். கென்பாச்சியவே ஜராக்கி ஒரே ஸ்ட்ரைக்ல கில் பண்றான்னா ஜராக்கியோட பவரை வந்து இமேஜினேஷனே பண்ண முடியல. ஏன்னா அந்த ஜராக்கியும் சப்கான்சியஸா பவரை லிமிட் பண்ணியிருக்கான். அதுலேயே அவனோட ஜான்பாக்டோட சீக்காயோ பான்காயோ யூஸ் பண்ணல. நார்மலான ஒரே ஸ்ட்ரைக்லேயே அந்த கென்பாச்சியை வந்து கில் பண்ணுறான். 11th கென்பாச்சி ஆகி 11th டிவிஷனோட கேப்டனாகவும் ஆகுறான். சோல் சொசைட்டியோட கேப்டன் ஓல்டு மேன் கேப்டன் எமமோட்டோ. ஜராக்கி வந்து கேப்டன் ஆகிட்டான் இல்லையா, என்னதான் அவன் கேப்டன் ஆயிருந்தாலும் அவன் ஒரு ஸ்வாட்ஸ் ட்ரைனிங் எடுக்காம தானே வந்து அங்கே வந்திருக்கான். அவனை ட்ரெயின் பண்ண சொல்கிறாரு. பட் அந்த ட்ரைனிங்கை ஒரே நாளே ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஏன்னா அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாகி இந்த சோல் சொசைட்டிக்கு அகைன்ஸ்டாக மாறினானா அவனை ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜராக்கியோட ட்ரைனிங்கை ஒரே நாளில் ஸ்டாப் பண்ணுறாரு. இதை சொன்னது யாருன்னா கேப்டன் எமமோட்டோ. 1000 இயர்ஸாக பீட் பண்ண முடியாத ஒரு சினிகாமி இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. பட் ஒரே நாள் இவன் ட்ரைனிங் எடுத்திருந்தாலும் இவனால் ஸ்வாட்ஸுங்கிறத வந்து ரொம்ப பெட்டராக யூஸ் பண்ண முடியும். அதுலேயும் வந்து ரியோடன் வந்து இவன் யூஸ் பண்ணுவான். ஸோ என்ன ட்ரைனிங்னா ஜான் ஜுட்ஸு, அதாவது அந்த ஜான்பாக்டோ யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணுறது தான். இந்த ரியோடன் அப்படிங்கிறது ஸ்வாட்ஸை 2 ஹேண்ட்லையும் பிடிச்சி சண்டை போடுறது. எப்போவுமே வந்து ஜராக்கி வந்து சிங்கிள் ஹேண்டில் தான் மேக்ஸிமம் வந்து சண்டை போடுவான். ஏன்னா அவனுக்கு வந்து பேட்டில் அப்படிங்கிறது ரொம்ப ஹார்டாக ரொம்ப டஃப்பாக போகணும். ஸோ அப்படி போயிட்டு வின் பண்ணாதான் அவனுக்கு வந்து அது பிடிக்கும். அதனால அவனோட பவரோட லிமிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பான் இல்லையா. அதனால இன்னொன்று பண்ணுவான், ஜராக்கி வந்து ஐ பேட்ச் வந்து வியர் பண்ணியிருப்பான். ஸோ அது வந்து அவனோட பவரெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணாது, அவனோட ஸ்பிரிச்சுவல் பவருங்கிறத கம்மி பண்ணும். பார்க்கறது, அவன் வந்து ஒரு இன்டர்னா பேட்டில் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே அது கம்மி பண்ணும். அப்போவும் ஜராக்கி சிங்கிள் ஹேண்டில் ஸ்வாட்ஸை யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணுவான். ஸோ அப்போ தான் அந்த பேட்டில்ங்கிறது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பேட்டில் பண்ணுவான். ஸோ அவனோட பவரை எந்த அளவுக்கு லிமிட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லிமிட் பண்ணிட்டு தான் அவன் பேட்டில் பண்ணுவான். இந்த ரியோடன்கிறத எப்போ யூஸ் பண்ணுவான்னா, அந்த பேட்டில்ங்கிறது ரொம்ப டஃப்பாக போகுது, இல்லைனா இன்ஸ்டண்ட்டாக அந்த பேட்டில் வந்து முடிக்க நினைக்கிறான்.
நினைக்கிறான் அப்படின்னா மட்டும்தான் ரியோடன் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுவான். ஸோ இது வந்து 2 ஹேண்டையும் பிடிச்சிட்டு ஜான்பாக்டோ வந்து யூஸ் பண்ணுறது. நோயிட்ராவோட பேட்டில் பண்ணுறப்போ இந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணியிருப்பான். 2 ஹேண்டில் ஜான்பாக்டோவை பிடிச்சான்னா அந்த ஸ்ட்ரைக்குங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஜராக்கி தான் கேப்டன்லேயே வான்காய் யூஸ் பண்ணாத ஒரு கேப்டன். பட் நிறைய கேப்டனை கம்பேர் பண்ணுறப்போ ஜராக்கி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். கனாமே அண்ட் கொமமோரா இவங்க 2 பேருக்கு அகைன்ஸ்டா ஜராக்கி சிங்கிளாகவே நின்றுப்பான். அதுலேயும் கனாமே பேட்டில் பண்ணுறப்போ அவனோட ஜான்பாக்டோவோட செகண்ட் ரிலீஸ் ஆன வான்காய் வந்து யூஸ் பண்ணுவான். அந்த வான்காய் அப்படிங்கிறது இவங்களோட சென்ஸை வந்து டாமினேட் பண்ணும். ஃபுல்லாகவே டார்க்காக இருக்கும், அவனால் பார்க்க முடியாது. அந்த வான்காய் யூஸ் பண்ணுறப்ப கூட ஜராக்கி எந்த ஒரு ஃபியருமே காட்ட மாட்டான். ஜராக்கிக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்க தான் பிடிக்கும். அந்த பேட்டிலில் அவனோட ஜான்பாக்டோ டச் பண்ணுற ஒரு சென்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டுமே வச்சு கனாமேவை பீட் பண்ணி இருந்திருப்பான். இதில் என்ன ஹைலைட்னா அந்த பேட்டிலில் அவனோட ஐ பேட்சை கூட ரிமூவ் பண்ணியிருக்க மாட்டான். ஜராக்கி பேட்டில் பண்ணுறப்போ எப்போவுமே ஒரு ஆஃபர் கொடுப்பான், அவனை வந்து ஸ்ட்ரைக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனோட ஸ்கின்னுங்கிறது ஒரு ஸ்டீல் மாதிரி இருக்கும். ஜராக்கியோட ஜான்பாக்டோ நேம் நோசராசி. உனகனோட பேட்டில் பண்ணதுக்கு அப்புறமா அவனோட ஜான்பாக்டோட நேமை வந்து அவன் லேண்ட் பண்ணியிருப்பான். உனகனா ஜராக்கி அவனோட சப்கான்சியஸாக அவனோட பவரை வந்து லிமிட் பண்ணியிருந்தான் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் அவனோட பேட்டில் பண்ணியிருப்பா. உனகனாவுக்கு தான் ஜராக்கியோட ஃபுல் பவர் என்னங்கிறது வந்து தெரியும். உனகனா அவனோட பேட்டில் பண்ணுறப்போ ஸோ அவன் டெத் ஆயிருந்தாலும் ஜராக்கியோட ட்ரூ பவரை வந்து அவேக் பண்ணிட்டு தான் அவன் டெத் ஆயிருந்திருப்பா. இதுக்கு முன்னாடி இருந்த கென்பாச்சி ஜராக்கி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா இப்போ சப்கான்சியஸாக அவனோட லிமிட்டையும் ரிமூவ் பண்ணிட்டானா அவன் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மான்ஸ்டராக இருப்பான். ஜராக்கி அவனோட சீக்காயை லேண்ட் பண்ணதுக்கு அப்புறமா கிரெம்மிக்கு அகைன்ஸ்டா வந்து பேட்டில் பண்ணியிருப்பான். அவனை பீட் பண்ணுறதுங்கிறது ஈஸி கிடையாது. ஜராக்கி வந்து சீக்கா யூஸ் பண்ணுறப்போ அவரோட ஸ்வாட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக்கான ஆக்ஸ் மாதிரி மாறும். அதோட கமாண்ட் ரிங் அதோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு விண்கல்லையே 2ஆ கட் பண்ணியிருக்கும். இதுதான் நோசராசியோட ஃபுல் பவர் கிடையாது, இது வெறும் சீக்காயோட பவர் தான். இவனோட சீக்காயே எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா இவனோட பான்காய் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஜராக்கியோட பான்காய்க்கு நேம் கிடையாது. லாஸ்ட் வரைக்கும் பான்காய்க்கு நேம் சொல்லாமல் இருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜராக்கிங்கிற நேமே அவனோட ஓன் நேம் கிடையாது இல்லையா. ஸோ அதே மாதிரி பான்காய்க்குமே ஒரு நேம் இல்லாமல் இருந்ததுன்னா இன்னும் பெர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஜராக்கி பான்காய் யூஸ் பண்ணுறப்போ டோட்டலாக ரெட் கலர் ஆகும். அவனோட ஃபேஸில் வந்து நிறையா பிளாக் மார்க்குங்கிறது வர ஆரம்பிக்கும். அவனோட சீக்காய் ஸ்டேட்டில் வந்து பெரிய ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு ஆக்ஸ் மாதிரி இருந்தது இல்லையா, அது லைட்டாக சின்னதாக இருக்கும் பட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஜெரார்டு வால்கிரி ரொம்ப பவர்ஃபுல்லான குயின்சி. ஸோ அவனுக்கு அகைன்ஸ்டா கென்பாச்சி வந்து பேட்டில் பண்ணுறப்போ தான் அவனோட பான்காயை வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பான். அவனோட சீல்டை கட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவனையே 2ஆ கட் பண்ணியிருந்திருப்பாரு. கென்பாச்சி டைட்டிலுக்கு கரெக்டான ஒரு பர்சன்னா நான் ஜராக்கி கென்பாச்சியை தான் சொல்லுவேன். ஸோ இது இல்லாமலும் ஒரு சில பவர்ஸ் எல்லாம் இருக்குது. அவரால் ஒரு சாக் வேவ்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ரியாட்ஸு கண்ட்ரோல் இருக்கனால நார்மலான எம்டி ஹேண்ட் யூஸ் பண்ணி வந்து ஒரு சாக் வேவ் வந்து ஒரு கிரியேட் பண்ணுவார். நார்மலாக ஒரு எம்டி ஹேண்டில் சண்டை போட்டாலுமே ஜராக்கி வந்து ஒரு பவர்ஃபுல் தான். ஜராக்கி தான் கென்பாச்சி டைட்டிலுக்கு பெர்ஃபெக்டான ஒரு சினிகாமியாக நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.